ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒர்த்லெஸ் ரெக்ரெஷன் மேன்வாவோட 50வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 49 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு என்வரஸ வந்துட்டு பார்த்திருந்திருப்பான். அதுக்கப்புறம் லிச் கிங் ஒரு பிளான் போட 2 பேரும் அதை தடுக்க வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அவர் கடைசியா இந்த பேஸோட என்ன நீ பார்த்தது இல்லல, கவலையே படாத, சீக்கிரமே நான் யாருன்னு உனக்கு தெரிய வைக்கிறேன், ஏர்பஸ் அப்படின்னு சொல்றப்ப அது இருந்துட்டு அந்த கை, அந்த டாட்டூஸ், ஒருவேளை நீ அவனா, நீ வந்துட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடியே டிசப்பியர் ஆகிடல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு லாப்லாஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்துட்டு கூப்பிடுறாரு. இது முன்னாடி எரபிரசா கில்டுல வந்துட்டு கூப்பிட்ட இடத்துக்குலாம் திடீர்னு வருவாங்களா, அதே மாதிரி தான் இவனும் வரான். சோ இவனும் அதை சேர்ந்தவனா தான் இருக்கணும். நீ வந்துட்டு இங்க என்ன கூப்பிட்டுருக்க அப்படின்னா, எரபிரசா கிட்ட நீ என்ன கொடுத்தியோ அதை வந்துட்டு திரும்ப வாங்குறதுக்காக தானே கூப்பிட்ட. பட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எனக்கு புரிஞ்சு அப்படிங்கிறப்ப அந்த லாப்லாஸும் ஆல்ரைட் அப்படின்னா இதுக்கு மேல நான் வந்துட்டு அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த என்வரஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்காங்க, அதை வந்துட்டு திருப்பி அவங்க கொடுக்குறாங்க. அது என்னன்னு அவரே சொல்றாரு, எனக்கு வந்துட்டு ஒரு சர்டனான விதி வந்துட்டு என்ன நாசமாக்குற மாதிரி தோணுச்சு. அந்த விதியை அவாய்ட் பண்றதுக்காக என்னோட பவர், என்னோட முகம், என்னோட வெரி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இருந்துட்டு தூக்கி எரிஞ்சிட்டு நான் வந்துட்டு வேற ஒரு மனுஷனா வந்துட்டு என்னோட ட்விஸ்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சேன். 100 வருஷத்துக்கு அப்படியே நான் ஹைட் பண்ணியே வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் அதுவுமே முடிஞ்சு போச்சு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மீட்டிங் மூலியமா. நான் பேர்லி எஸ்கேப் ஆன என்னோட விதி வந்துட்டு மறுபடியும் எல்லாமே ஒரே இடத்துக்கு வந்து நின்றுச்சு. நான் வந்துட்டு கர்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், என்னோட டியூட்டியை வந்துட்டு நான் விட்டுட்டு ஓடி போயிட்டேன். அட்லீஸ்ட் நான் இந்த உலகத்தையாச்சும் சேவ் பண்ணதுக்கு இப்ப ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பவர் வந்துட்டு உனக்கு கொடுத்துருக்க கூடாது ஏர்பஸ். நான் வந்துட்டு இப்போ என்னோட ஃபேட்டையும் மானாவை இருந்துட்டு ரீக்ளைம் பண்ணிட்டேன். இப்பயாச்சும் நான் வந்துட்டு யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த ஏர்பஸ் இருந்துட்டு நீ வந்துட்டு கெயின் அப்படிங்கிறப்ப என்வரஸ் இருந்துட்டு தட்ஸ் கரெக்ட், நான் தான் கெயின் அப்படின்னு சொல்றாரு. சோ என்வரஸ் அப்படிங்கிறது ஒரு பேர் கிடையாது நண்பர்களே, உண்மையான பேர் வந்துட்டு கெயின். அதுவும் இருக்கிறதுலயே ரொம்பவே பவர்ஃபுல்லான மெஜிஷியன் வந்துட்டு இவர் தான். இதுதான் அவரோட உண்மையான ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிரஸ்கன் கூட டீல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த கெயின் இருக்கிற சென்டர் பிளாசாக்கு வந்துட்டு ஓடி போய் பார்த்திருக்கிறான். அங்க போய் பாக்குறப்ப அந்த உலகத்தோட முடிவே இருந்துட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சண்டை, 2 கிரேட் மேஜர்ஸ்க்கு இடையில பயங்கரமான ஒரு டூவல். அப்ப அந்த ஏர்பஸ் இருந்துட்டு பிரஸ்கன் அவன் வந்துட்டு தோத்து போயிட்டானா, என்ன ஒரு யூஸ்லெஸ்ஸான பெர்வர்ட், ஆல்தோ அவனோட லைஃப் ஃபோர்ஸ் வெசலை இவங்க அழிக்காத வரைக்கும் அவன் வந்துட்டு இறந்து போக மாட்டான். அதுக்கப்புறம் அந்த சூசங்க இருந்துட்டு எங்க ஓடி போனா, நான் வந்துட்டு அந்த ஆர்மரியில வந்துட்டு கேஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்னு நினைக்கிறப்ப கெயின் இருந்துட்டு நீங்க வந்துட்டியா அப்படின்னு கேட்க, இது வந்துட்டு வந்துட்டேன், உங்களை பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, கெயின் வந்துட்டு இப்ப இந்த சண்டை வந்துட்டு பேலன்ஸா மாறிடுச்சு, நீ இப்ப இங்க வந்ததுனால நம்ம ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு, ரூபியாவை வந்துட்டு ஜாயின் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன ரூபியாவெல்லாம் மென்ஷன் பண்றீங்க, ஒரு பூனையை கூட நீங்க ஹெல்ப்புக்கு வந்துட்டு கேட்கிற அளவுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கீங்களோ, எனிவே நான் வந்துட்டு இந்த ஃபைட்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த கெயின் வந்துட்டு டேமிட், இப்பயே நான் எப்படியோ ரொம்ப சமாளிச்சுதான் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கிறேன், அவனும் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஆடெல்லாம் காணாம போயிருமே, எனக்கு வந்துட்டு இப்ப வேற சாய்ஸே கிடையாது, கம் ஐனே அப்படிங்கிறப்ப அந்த மேஜிக் சர்க்கிள்ல வந்துட்டு ஐனே இருக்கால, அவ வந்துட்டு கண்ணை முழிச்சு அங்க முன்னாடி இருந்த எல்லா விஷயங்களுமே, அதாவது அதை கெயின் தான் உருவாக்குனார்னு நினைக்கிறேன், அது எல்லாத்தையுமே உடச்சுக்கிட்டு முன்னாடி வந்துட்டு வரா. ஆனா கெயின் பக்கத்துல அட்டாக் பண்ண வரப்ப நம்ம ஹீரோனோட ஸ்பீரை வச்சு அவளை வந்துட்டு தடுத்துட்டு நான் வந்துட்டு இவளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப, சரி இப்ப நீ என் கூட வந்து சண்டை போட ஐனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆல்ரெடி எக்ஸ்பிரஷனே வந்துட்டு காமிக்காத மாதிரி தான் இருப்பா. பட் இப்ப இன்னுமே அவகிட்ட ஃபீலிங்கே சுத்தமா இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவளோட மார்க்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு தலையில இருக்குல்ல, பிரஸ்கன் இருந்துட்டு சப்ஜுகேஷன் மார்க் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னானே, அது இதுவா தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறப்ப அவ அட்டாக் பண்றாளா, அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சண்டை போட்டதை விட இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இப்ப இருக்கா. ஹவவர் உன்னால இதை வந்துட்டு தாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட டெமானிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கை வந்துட்டு லான்ச் பண்றான். லான்ச் பண்ணி முடிஞ்சா அவர் இருந்துட்டு அடிபட்டு அந்த இடத்துல டிஃபீட் ஆயிடுறா. அப்ப அதை பார்த்த அந்த கெயின் இருந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா, மை காட், இவனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்ட மானா ஓத்த வந்துட்டு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற ரியல் டேஞ்சர் அந்த ஏர்பஸ் கிடையாது, இவன் தான் இருக்குலே இப்ப ரொம்ப டேஞ்சரானவன் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி அந்த லிச் கிங் ஏர்பஸ் இருந்துட்டு ராட்டன் ஃபெஸ்டரிங் டெத் அப்படின்னு சொல்றப்ப போச்சு, இவன் இருந்துட்டு அந்த பையனோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து இவனே சரண்டர் ஆக சூஸ் பண்ணிட்டானா, அந்த கிரேசி நாய் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்கூடாது அப்படிங்கிறான். என்ன பண்ணானா, ஒரு டீமன் கிங் இருந்துட்டு அந்த ஏர்பஸ் கூப்பிட்டுட்டு நான் வந்துட்டு என்னையே உங்களுக்கு காணிக்கையா செலுத்துறேன், ப்ளீஸ் உங்களோட பவரை வந்துட்டு இந்த லோலி சர்வெண்ட்டுக்கு வந்துட்டு கொடுங்க அப்படிங்கிறப்ப கெய்னன்ட்டு ஒரு டீமன் கிங்கோட அத்தாரிட்டி வந்து டைரக்டாவே மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதோட இந்த சாப்டர் முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல கெய்ன் இதுதான் ஹேர்பஸோட லாஸ்ட் அட்டாக், ஒரு கேம்பிள். இவன் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிற டீமன் கிங்கோட பவரை அவனோட பாடியில அக்செப்ட் பண்ணிக்குவான். பட் அதுக்கு அவன் கொடுக்க வேண்டிய பிரைஸ் எந்த பிளாக் மேஜிஷியன் டீமன் கிங்கோட பவரை வாங்கினாலும் சரி, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஆன்மா புடிச்சு காலம் முழுக்க டீமன் கிங் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்படின்னு நினைச்சிட்டு ஹேர்பஸ் நீ என்ன பைத்தியக்காரனா மாறிட்டியா அப்படிங்கிறப்ப அந்த ஹேர்பஸ் நான் பைத்தியக்காரனா, உனக்கு கவலை அளிக்கிற விஷயமா, நான் இப்ப கம்ப்ளீட்டா நார்மல் மைண்ட்ல இருக்கேன். இந்த மாதிரி பவரை நான் எடுத்துக்கிறனால வர பிரச்சனை நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வரும் அப்படின்னா சிம்பிளா நான் இறக்கவே மாட்டேன். நான் தான் கிங் ஆஃப் பிரெடேட்டர்ஸ், ஸ்லாட்டர், அதுக்கப்புறம் டிவோரிங்னால நான் திரும்ப பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை யூஸ் பண்றப்ப கெய்ன் பி கேர்ஃபுல், அது சோல் அனைலேஷன் மேஜிக். அந்த ஆர்ம்ஸ் உன்னை டச் பண்ணாலே போதும், உன்னோட மொத்த ஆன்மா கூட மிச்சம் இருக்காம அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த அட்டாக்ல எப்படியோ தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா சைடுல ஐனே ரீஜெனரேட் ஆகி நம்ம ஹீரோவை அடிச்சு தூக்கி வீசிறா. அப்ப அந்த கெய்ன் அந்த பவர் ரொம்ப நேரத்துக்கு அவனால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பிரைஸோட தான் வரும். இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணி டைம் வாங்கினா போதும், வேற வழியே நமக்கு இப்ப கிடையாது. அப்படிங்கிறப்ப ஆல்பஸ் மனசுக்குள்ள கெய்ன் நீ ஒரு முட்டாள், 100 வருஷம் ஆனதுனால நீ பைத்தியக்காரனா மாறிட்டியா, டைம் வாங்க போறியா? எக்ஸாக்டா எனக்குமே அதுதான் வேணும். ஏன்னா இந்த ஆர்மரி சிட்டில இருக்கிற எல்லா டேமன் எனர்ஜி கேதர் ஆகிற அந்த மேஜிக் சர்க்கிள் நியர்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த அதிகப்படியான பவர் எனக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் யாராலுமே என்ன ஸ்டாப் பண்ணவே முடியாது. சோ நீங்க டைம் வாங்கிங்கிறது தான் எனக்குமே நல்லது. அந்த சூசங் மட்டும் கரெக்டான டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருந்தான் அப்படின்னா இந்த மாதிரி டீமன் கிங்கோட பவரை பாரோ பண்ற அந்த ஃபைனல் மெஷரை நான் எடுத்திருக்கவே தேவையில்லை. அந்த சூசங் எங்க தான் போனா அப்படின்னு நினைக்கிறான். எங்க இருக்காரு நம்ம கிரேசி ஹெவன்லி டீமன் தான் அந்த சூசங் சண்டை போடுறதுக்கு இருக்கிறார்ல. அப்ப அதை கேட்டு அந்த சூசங் என்ன நான்சென்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேசி ஹெவன்லி டீமனோட வயிற்றுல குத்திரான். இருந்தாலும் அவர் திரும்பி அந்த சூசங்கோட மூஞ்சில குத்தி அவனை அந்த சைடு தூக்கி வீசிடுறாரு. தூக்கி வீசிட்டு நீ கொன்ன மனுஷங்களை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அந்த சூசங் எந்திரிச்ச அதோட நெருப்பை வச்சு நம்ம கிரேசி ஹெவன்லி டீமனை அப்படியே எரிச்சுட்டு வாட் நீ கேக்குறத பார்த்தா ஏதோ ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கிற மாதிரி இருக்குல்ல, நான் கொன்ன மனுஷங்க எனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஸ்டூபிடான விஷயம் எல்லாத்தையுமே நான் ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அப்படிங்கிறப்ப அவர் அந்த நெருப்புல இருந்து வெளியே கவலைப்படாத, நீ ஞாபகம் வச்சிருக்க மாட்டே அப்படின்னு நானும் நினைச்சேன். இதுக்கப்புறம் அந்த விஷயத்த நீ மறக்காத மாதிரி உன்னோட துடிச்சுக்கிட்டு இருக்கிற இதயத்தை வெளியே எடுத்து யார் யாரை கொன்ன அப்படிங்கிற பேரை அதுல எழுதி வைக்கிறேன். அப்படிங்கிறப்ப சூசங்கர்ன்ட்டு என்னோட டெமானிக் ஃபயரோட அட்டாக் அவன் வாங்கினதுக்கு அப்புறமும் ஸ்டில் அவன் நின்னுட்டு இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்பவே இவர் டக்குன்னு பக்கத்துல அட்டாக் பண்ண வந்துடுறாரு. என்னால இந்த அட்டாக்கை நேரடியா எடுத்துக்க முடியாது, இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் விலகுது. அப்ப பாக்குறப்ப அவரோட அந்த அட்டாக்கோட பவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அட்டாக் பண்ண போறாரு. அது தன்னோட கையில அதை பிளாக் பண்ணலாம் அப்படின்னு பாக்குது. பட் அதால ஒழுங்கா கூட பிளாக் பண்ண முடியல. இன்னும் பவரை அவர் அப்ளை பண்ண உடனே அவர் அந்த சூசங்க அங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு தூக்கி வீசிறாரு. ஆனா அந்த இடத்துலயும் அது எந்திரிச்சிட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு நான் ஒத்துக்கிறேன், ஒரு சாதாரண ஹியூமனா உன்னை கன்சிடர் பண்றப்ப நீ ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருக்க. அந்த ஸ்ட்ரென்த்துக்கும் அந்த ரெக்லஸான கரேஜுக்கும் ஹானர் பண்ற விதமா நான் உன்னோட எலும்பு கூட மிச்சம் இருக்காத அளவுக்கு உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசங்க அவனோட ஹைபிரிட் டிராகன் ஃபார்முக்கு மாறான். ஆக்சுவலா ஏற்கனவே சொல்லிருப்பாங்கல்ல, இவன் ஒரு டிராகனா மாற ட்ரை பண்ணி ஃபெயில் ஆன ஒருத்தன். இந்த ஃபார்மை கேங்சல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதான் போட்டிருக்கு. பட் நம்ம சூசங்கனே வச்சுக்கலாம். அப்ப அதை பார்த்த கிரேசி ஹெவன்லி டீமன் நீயும் நானும் கடைசியில பாக்குறப்ப ஒன்னு மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறாரு. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.